மாணவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இருக்கிறேன். நன்றாக இருக்கிறீர்கள், நன்றாக இருப்பீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். உன்னில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம தாய் தப்ப ஆலோசனை சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னாலும் ஆலோசனை கேட்க மாட்டோம். ஏசு சொன்னவா கேட்க போகிறோம். என்னங்க ஆண்டவர் பாரு எப்படி சொல்லுவாங்க, உண்மையில் கண் வைத்து நீ என்ன செய்கிற தவறு செய்யறனா தாய் தப்ப கூட தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், என் கண்கள் பூமி எங்கே உழவி கொண்டிருக்காது, எனக்கு ஒன்றும் மறைக்கப்படாதுன்றாரு, நிர்வாணியாக இருக்குன்றார் ஆண்டவர். அப்போ நம்ம ரூமுக்குள்ளே செய்கிற தவறுகள், வெளி இடத்துல போய் தெரியாத அப்பா அம்மாவுக்கு தெரியாத தவறுகள் எல்லாமே ஆண்டவருக்கு வெளியரங்கன்றார். எல்லாமே எனக்கு வெளியரங்க நிற்கிறாருங்க. அதுக்கு தான் இந்த நாள் சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த ஆலோசனை கேளுப்பா. நீ போகிற வழி தவறான வழி, இந்த வழியில் போய் சிக்கி கொள்ளாத. தாய் தகப்ப சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டு நடக்காத. நான் இந்த வழியில் போய் சிக்கி கொள்ளாத. அதுதான் ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். நான் உன் மேலே கண்ணை வச்சுக்கிறேன்பா. நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன். நீங்கள் தவறி போயிடக்கூடாது. அதனால் வேண்டி தான் நான் என்ன பண்ணுறேன், உன் மேலே என்ன பண்ணேன், கண்ணை வச்சுக்கிறேன்பா. நான் உனக்கு போதிக்கிறேன்பா. இந்த வசனத்து மூலிமா பேசுகிறேன், இந்த வீடியோ மூலிமா உனக்கு காண்பிக்கிறேன். நீ என்ன பண்ணு, மனம் திரும்பிக்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் கற்றுக் கொடுக்குறேன்பா. அதெல்லாம் போகாதப்பா, இந்த வழியில் போப்பா, நீ நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வழியை கேட்டு ஆலோசித்து அந்த வழியில் நடக்கும்போது அவர் உண்மையில் கண்ணை வைக்கிறாரு. உண்மையில அவர் கண்ணை வச்சுக்கிறாரு. என் பிள்ளை தாயின் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி வைக்க உண்மையில ஒரு கண்ணை வச்சிட்டாரு. நீ எப்படி ஓடினாலும் விட மாட்டார். யோனா அப்படி தான் ஓடினான். நினைவு பட்டத்துக்கு அனுப்புகிறாரு. போகக்கூடாது தத்து மறுதளிச்சுட்டு தர்சிக்கு போகிறாரு. ஆண்டவர் பாருங்க, தூக்கி காலை போட்டார். மீன் வச்சு நினைவு பட்டத்து நீ என்ன தவறு செய்தாலும் ஆண்டு மேலே கண்ணு வச்சுருந்தா இருப்பார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என் ஊழியத்துக்கு வேண்டும், என்னுடைய பிள்ளையை நான் சீர்பழியில் கொண்டு போகணும்னு சொல்லி உன் மேலே கண்ணு வச்சு நடத்துகிற தேவன் உன்னை பார்த்து பேசுகிறார். இந்த வீடியோ பார்க்குறேன், இந்த வசனத்தை கேட்குறேன், உங்கள் மேலே ஆண்டவர் வச்சுக்கிறாருங்க. உங்களை சிறப்படுத்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். ஆலோசனை சொல்கிறாரு, மகனே மகளே, இந்த வழியில் போகாத, என்னை நோக்கி பார், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, அந்த வழியில் போகாத. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, வசனம் கேட்டால் மட்டும் போதாது. ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஒரு இருதயத்தை நீங்கள் உண்டு பண்ணி கொள்ளுங்க. போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் உண்மையில கண்ணு வச்சு ஆலோசனை செய்து நடக்க வேண்டிய வழியில் அவர் உங்களுக்கு போதிட்டு உன் மேலே கண்ணு வச்சு ஒன்று நடத்துவாருங்க. எந்த பாதிப்பும் வராது, எந்த சேதமும் வராது, எந்த இடர்பாடும் வராது. தேவனை உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கவே இந்த வார்த்தை மூலிமா பேசி கொண்டிருக்கிறார். நான் உண்மையில கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ பயப்படாத, என்னை மட்டும் கூப்பிடு. உன் அருகாமையில் வந்து உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். நீ போகிற இடம்லாம் எனக்கு தெரியும்பா. அந்த தவறுலேருந்து வெளியே வா, பாவத்திலேருந்து வெளியே வா, அக்கிரமத்திலேருந்து வெளியே வா. நான் உன் தேவன், உண்மையில என்னை கண் வச்சுக்கிறேன். நீ நடக்க வேண்டிய வழியில் நான் போதிக்கிறேன். இந்த வசனத்தை பார்க்குறேன், வீடியோ பார்க்குறேன், ஆனாலும் தவறி வீடியோ மகனே மகளே, உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு நடங்க. அவர் உங்களை உயர்த்தி மகிழ அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.